மக்களே இது வந்து என்னாவது நாள்ரா இது, அதாவது 4வது நாள்ன்றது தெரியாத அளவுக்கு நீ வந்து பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கலாம். டக்குன்னு ஒரு ஞாபகம் வரலதுக்காக தான் வரணும் இல்லை. ஸோ நல்ல தூக்கம், நல்ல இரவு. நைட்டு ஒர்க்கை முடிச்சு தூங்குறதுக்கு ஒரு மணி ஆயிடுச்சு இந்த ஊருக்கே. அப்போ நம்ம ஊருக்கு 2 மணி. ஸோ தூங்கிட்டு காலையில் இப்போ வந்து 9 மணி ஆகுது, 8:45. அப்போது இப்போ தான் சரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டுருக்கோம். இன்றைக்கி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறதா இருந்தது. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் அதை. இப்போ வந்து ஏதோ எல்லோ அலர்ட்னால அது கொஞ்சம் கேன்சல்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது இப்போ ஒரு சும்மா ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி இருந்தது. அது கேன்சலாக இல்லை ஈவினிங் அந்த ஆக்டிவிட்டியே கேன்சலான்றது தெரியல. அதனால் வந்து அது ஈவினிங்கும் கேன்சலான்றது தெரியல. போய் பார்த்தா தான் தெரியும். எனக்கு வந்து மார்னிங் வேறு லெவல், அப்படியே மழை, அப்படியே பாருங்கள். சாப்பிட உக்காந்தாச்சு. அனிதாவோட மெனு இது பார்த்தீங்கன்னா வெஜ் ஃப்ரைட் ரைஸு, இது வந்து வெஜ் நூடுல்ஸு, ரெண்டுமே வந்து சாட்டே பண்ண மாதிரி போட்டிருந்தாங்க. அப்புறம் இது வந்து சாலட் இருந்தது, அதில் ப்ரக்கோலி இருந்துச்சு. இது மட்டும் எனக்கு பிடிக்கும்னு நிறைய இந்த கேரட்லாம் இது மட்டும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து மஷ்ரூம் சாட்டே மஷ்ரூம் வச்சுருந்தாங்க, மஷ்ரூம் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸ்க்ராம்பிள்டு எக்கு. அப்புறம் இது வந்து தயிர்னு நினச்சி எடுத்தேன், பார்த்தா சீஸா. இது பேர் லப்னே அப்படின்னு சொல்கிறாங்க. அது சீஸை வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி தருவாங்களாம். சப்பாத்தின்னு கேட்டால் இதுதான் சப்பாத்தின்றாங்க, பட் இது வந்து இது மைதா, கம்ப்ளீட் மைதா. இது மாதிரி இருக்கு. அது பேர் என்ன? ருமாலி ரொட்டி மாதிரி இருக்குது. இதான் சப்பாத்தியா. இதுக்கு வந்து சிக்கன் கிரேவி. இது வந்து நல்ல ப்ராப்பர் சவுத் இண்டியன், நார்த் இண்டியன் தான், பட் நம்ம ஃபுல் இந்தியாவுக்கு பழக்கப்பட்ட ஒரு டேஸ்ட்டு சிக்கன் கிரேவி. அப்புறம் வந்து டேனிஷ்னு சொல்லுவாங்க, இந்த க்ரிசான்லாம் இருக்குல்ல, சும்மா இந்த பன்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு டைப்பு நல்லாயிருக்கும். அப்புறம் ஹஷ் ப்ரௌன் சொல்லுவாங்க, இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது உருளைக்கிழங்கு, அதை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் தட்டிப்பாங்க, கட்லெட் மாதிரி தட்டிட்டு இந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து அமெரிக்கன் டிஷ், யூஎஸில் வந்து நிறைய சாப்பிடுவாங்க. நான் பார்த்தீங்கன்னா அதே தான், கொஞ்சம் ஸ்க்ராம்பிள் எக் எடுத்திருக்கேன், அந்த ஹேஷ் ப்ரௌன் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து சிக்கன் சாஸ், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சிக்கன் சாசேஜ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக சிக்கனில் செஞ்சது தான் ரொம்ப எங்கே போனாலும் இது எனக்கு இருந்ததுன்னா இது மட்டும் நான் சாப்பிடுவேன். அது மாதிரி அண்ட் வந்து வெஜ் நூடுல்ஸ் இருக்குது. இது எல்லாமே சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு, நம்ம கான்டினென்டல் ஃபுட்லாம் செய்யும்போது இதெல்லாம் போடுவாங்களா. ஸோ இந்த இப்போ சொன்ன இது என்ன சீஸ்? இது லெப்னே சீஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருந்துச்சா. சரி எல்லாமே சும்மா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். இது வந்து இந்த கிம்ச்சின்னு சொல்லிட்டு சைனீஸோட ஃபுட்டில் பார்த்தா அவங்க சாப்பிடுவாங்க ரைஸு, வேறு ஏதாவது சிக்கன் சாப்பிடுவாங்க. அது கூட இது ஒரு தடவை சாப்பிடுவாங்க. இது ஒரு பீஸ் ஊறுகாய் மாதிரி. அதனால் சும்மா இது டேஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து சும்மா நம்ம ட்ரை பண்ணிடணும். இந்த மாதிரி வரும்போது அட்லீஸ்ட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து அதை ட்ரை பண்ணிடுறது குட். நல்லா இருக்கா? வேறு மாதிரி இருக்குது. இந்த லைட்டிங்கு, தண்ணி சமைச்சலுன்னு இருக்குது. குளிக்கலான்னு சொல்லிட்டு தெரியுதா. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கடலில் வந்து குளிக்கிறேன். கடலில் வந்து இப்படி குளிக்கிறேன். மெரினா பீச்சிலலாம் குளிச்சிருக்கேன் சின்ன வயசில். பீச்சில் ஒன்று பார்ப்போம்ல, அதனால் அப்போ குளிப்பேன். இப்போ தான் வந்து ஒரு பீச்சில் தைரியமாக குளிக்கிறேன். ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்விம்மிங் தெரியும், அதனால் ஒரு சின்ன தைரியம். இங்கேயும் தண்ணி உப்பு தான், சேம் நம்ம ஊர் அளவுக்கு உப்பு தான். ஆனால் என்னென்னா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி மண் அப்படியே அழுக்காக வரும்ல, அப்படி உப்பாக இல்லை, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இருங்க ஒரு நிமிஷம். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் தண்ணி, அப்படியே பாருங்கள். எப்படி இன்னொன்று, இன்றைக்கி வந்து ஸ்னார்க்கலிங் இருந்தது. ஸ்னார்க்கலிங்னா உள்ளுக்குள்ளே போய் இந்த மீன்லாம் பார்க்குற அண்டர் வாட்டர் ஆக்டிவிட்டி. அது வந்து இல்லை. ஏன் அப்படின்னா பாருங்கள், மழை மேகம் பார்த்தீங்களா, அதனால் வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து எல்லோ அலர்ட் கொடுத்துருக்காங்க. அலையெல்லாம் பாருங்களேன் இவ்வளோ பெருசாக வருது. அதனால் வந்து இங்கே எல்லோ அலர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஆக்டிவிட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் சும்மா நான் இப்போதைக்கு வந்து இந்த பீச் எப்படி இருக்குது அண்ட் அண்டர் வாட்டர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டாமே போயிடுவோமே. அந்த ஆக்டிவிட்டியும் இல்லை. ஆக்டிவிட்டி இருந்தால் இன்றைக்கி vlog எடுக்கலாம்னு நினச்சிருந்தேன்.
அதுவும் இல்லை. சரி அட்லீஸ்ட் உங்களுக்கு அண்டர் வாட்டர் இங்கே எப்படி இருக்குது, பீச் எப்படி இருக்குன்றதை காட்டுறதாவது ஒரு vlog எடுத்துடலாம் அப்படின்றதுக்காக மெயினாக வந்தேன். ஸோ இதான் ரீசன். இன்னொன்று என்ன பயமாக இருக்குன்னா தண்ணி ரொம்ப ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. நீங்கள் நார்மலாகவே வந்து சும்மா உள்ளே போனாலும் குட்டி குட்டி மீன் இருந்து தான் இருக்குது, நம்ம இருந்தாலும் பக்கத்தில் இருக்குது. அப்போ வந்து இந்த ஷார்க்லாம் வருமோ அப்படிங்கிற ஒரு பயம் தான் இருக்குது. ஏன் இப்படி மேலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பாறையெல்லாம் தெரியுதா, இந்த பாறையெல்லாம் தெரியுறதுனால ஷார்க் வந்தால் கூட தெரியாது, நம்ம கல்லு கூட நினச்சிட்டு. ஆக்சுவலாக வந்து நான் இப்போ எதிர்பார்க்கவே இல்லை, வேற ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. என்னென்னா ஸ்னார்க்கலிங் சொல்கிறோம்ல, அது என்னென்னா அண்டர் வாட்டர் கூப்பிட்டு போய் நம்மளுக்கு அந்த மாஸ்க், ஆக்சிஜன் மாஸ்க் அதெல்லாம் கொடுத்துருவாங்க. உள்ளே போயிட்டு அந்த ஆக்டிவிட்டி பேர் தான் வந்து ஸ்னார்க்கலிங் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் தான், ஓகே நல்லாயிருக்கும் போகலாம் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். பட் இப்போ சொன்ன மாதிரி நேற்று நைட்டு ஃபுல்லாக மழை, காலைல வரைக்கும் மழை. திரும்ப மேகம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாகவே வந்து எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னா ரிஸ்க் ஆகிடும் இல்லையா, எல்லாரையும் கூப்பிட்டு போகிறோம், டூரிஸ்ட்டாக கூப்பிட்டு போகிறோம். ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு 9-10 பேர் இருக்கோம். அதில் ஒரு 3 பேருக்கு ஸ்விம்மிங் தெரியும், மற்ற யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க, அனிதா எல்லாம் சேர்த்து. ஸோ அவங்களுக்குலாம் ட்ரைனிங் கொடுக்கணும், ஒரு பேசிக் ட்ரைனிங் கொடுக்கணும். அதுக்கப்புறமா ஸ்னார்க்கலிங்கில் என்னென்ன விஷயம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குலாம் சொல்லிக் கொடுக்கணும். அது ஒரு செஷன் மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் தான் போகணும்லாம் சொன்னாங்க. ஸோ வந்து அது டைம் வேணாம், இப்போதைக்கு அது வேணாம் அப்படி மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் என்னென்னா இது சரி பார்க்க முடியல அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். இது வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்க அந்த ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறேன். அப்படியே வெளியே வந்தால் உங்களுக்கு இந்த இடம் இருக்குது. சரி சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். ஆனால் நான் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கல மீன் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. வேறு லெவல். நிஜத்தில் பார்க்கும்போது அது ஓரளவுக்கு ஹியூமன்ஸோட பழகிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ரொம்பலாம் பயந்து அப்படி பார்த்த உடனே போய்டும்ல, அப்படிலாம் இல்லை. ஒரு ஒரு 2 feet டிஸ்டன்ஸில் அது அப்படியே தான் சுற்றிட்டு தான் இருக்குது மீன். அதான் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு சின்ன பயம் என்னென்னா அது ஷார்க்கு தான் வந்துருமாதிரி தான் ஒரு பயம் இருக்குது. இங்கே இருக்கா அதெல்லாம் தெரியல, அந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சாச்சும் நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம். உள்ள மீன் கொஞ்சம் டெப்த்தாக போனால் இன்னும் கொஞ்சம் நிறைய மீன் வேறு ஏதாவது வெரைட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த இடம் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து நிறைய வியூ பாயிண்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. அங்கே வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து சும்மா கண்காணிச்சிட்டே இருப்பாங்க, யாராவது கடலுக்குள்ளே போகிறாங்களோ ட்ரை பண்ணுறாங்களான்னு பார்க்குறதுக்கு. சப்போஸ் யாராவது விளையாட்ட போவாங்க, நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு போகாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் போங்க, ட்ரை பண்ணுங்கன்னு அவங்களே சொல்கிறாங்க. கிளம்பியாச்சு நம்ம மால்தீவ்ஸில் லாஸ்ட் டே. இப்போ லக்கேஜ்லாம் எடுத்து வச்சு செக் அவுட் பண்ணியாச்சு. இப்போ அந்த பக்கின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி, நம்ம இந்த கோல்ஃப் கார் மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு வண்டி, பேட்ரி கார், அதான் இங்கே ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ண அதான் யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே. அது ப்ளஸ் சைக்கிள் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்மளோட லக்கேஜ் எடுத்து வச்சு நம்ம கூப்பிட்டு போகிறாங்க, செக் அவுட் பண்ணோம். கண்டிப்பாக மால்தீவ்ஸ் வந்து ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது ஒரு மனசே வரல தான் சொல்லலாம். இன்னும் ஒரு வாரம் இருக்க சொன்ன கூட இருக்கலாம். அந்தளவுக்கு வந்து பயங்கர ஒரு செமையான ஒரு மனசுக்கு நெருக்கமான ஒரு ஸ்பாட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக மால்தீவ்ஸ். எல்லோரும் லைஃப்பில் ஒரு தடவையாவது வரக்கூடிய ஒரு ஸ்பாட், வர வேண்டிய ஒரு ஸ்பாட் தான். ஸோ ட்ரை பண்ணுங்க. ஓகே, செக் அவுட் ப்ராசஸ் முடிச்சுட்டு நம்ம திருப்பி சீப்ளைனில் போகணும். கிளம்பி போயிட்டு மாலே ஏர்போர்ட் டு ஸ்ரீலங்கா டு சென்னை. இதுக்கு இடையில நிறைய இடைவெளி இருக்குது. அதனால் வந்து நான் காட்டுறேன். ஆக்சுவலாக எதுவுமே இல்லை, டக்குன்னு அப்படியே கிளம்பிடுறோம், அவ்வளோதான். ஒரு அடுத்தடுத்த ப்ரொசீஜர் தான். இங்கேருந்து போகிறோம் அடுத்தடுத்து உடனே அப்படின்னா கூட நான் ஓகேன்னு முடிச்சுப்பேன். பட் இதுக்கு இடையில ஒரு பெரிய கேப் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு டே இருக்குது. இன்றைக்கி ஃபுல் டே ஆகிடும். ஆக்சுவலாக அவங்க கொடுத்துருக்க டைம் பிரகாரம், அவங்க போட்டிருக்க டிக்கெட் டைம் பிரகாரம் நம்ம போட்டாலே எப்போ போய் சேருவோம்னா நைட் ஒரு 2 o'clock ஆகிடும். ஓகேவா? ஆனால் அதோட லேட்டாக தான் ஆகும். எக்ஸஸ் ஆகுமே தவிர ஷார்ட்டாக முடிய வாய்ப்பு இல்லை. இதுதான் வந்து நம்ம வந்தோம் இல்லையா, அந்த இடத்துக்கு தான் திருப்பி சீப்ளைன் வரும். ஸோ லக்கேஜ்லாம் அங்கே வச்சுட்ருக்காங்க பாருங்கள், இவங்கெல்லாம் போயிட்டுருக்காங்க. பாருங்களேன் இந்த இடத்த, உண்மையிலே மனசே வரலை எனக்கு. ஜென்ரலாக எந்த ஊர் போனாலும் இல்லை, கிளம்பும் போது ஓகே நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். வந்து மால்தீவ்ஸ் வந்து உண்மையிலே மனதை கொள்ளையடித்து விட்டது. இந்த பீச் போதுங்க, உண்மையிலே இந்த பீச் மட்டுமே போதும். நம்ம டெய்லி சாப்பிட்டு தூங்கிட்டு இந்த பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அவ்வளோதான். அந்த மாதிரி இந்த ஒரு பீச் மட்டும் போதும், அப்படி இருக்குது. ஏன்னா நான் பீச் வந்து நான் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு இடமே கிடையாது. நம்ம சென்னையில் பீச்சுமே போனோம்னா அது ஒரு மாதிரி நாங்களுமே ரொம்ப அனிதாவனாலுமே மெரினா பீச் அதிகமாக போயிருக்கோம். எப்போன்னா அந்த நம்ம லைட் ஹவுஸ் இருக்கும், அங்கே அந்த மெயினில் கடைங்கள்லாம் இருக்கும்ல, அங்கே அதுதான் ஸ்பாட்டு. அங்கே வண்டி விட்டுட்டு அங்கே உட்காந்து பேசிட்டு சாப்பிட்டு அப்படியே கிளம்பி வந்துடுவோம். சன் டிவி போயிடுவோம், அப்படியே நான் நியூஸ் வந்து கிளம்பிடுவேன். அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபேமிலியோடு போனால் மோஸ்ட்லி இப்போது அப்படி போகிறதுக்கான இது கிடையாது. அப்படியே போனாலும் வேறு ஏதாவது பீச் போவோம். லைக் வந்து சில ரெசார்ட்டோட பீச் இருக்கலாம், அந்த மாதிரி பீச்சுக்கு போயிடுவோம்.
மெரினா பீச் இப்போ முன்னாடிலாம் போயிருக்கேன். மெரினா பீச்லாம் போனால் குளிக்கிறதுக்கான இது கிடையாது, அது ரொம்ப குளிக்கவும் தோணாதா. இங்கேயுமே அதான் சொன்னல, இந்த தண்ணியுமே உப்பாக தான் இருக்குது, ஆனால் உப்பாக மட்டும்தான் இருக்குது, வேறு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் தண்ணி எடுத்திங்கன்னா நான் கிளாஸ்லலாம் பிடிச்சி பார்த்தேன், கண்ணாடி கிளாஸ் இருக்குல்ல, அந்த கிளாஸ்லலாம் நான் பிடிச்சி பார்த்தேன், அப்படி நார்மலாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பவுடர் சால்ட்டை போட்டு நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. சுத்தமாக தெரியல, ஒரு சின்ன டர்ட், ஒரு மண்ணு கூட இல்லை, அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இப்போது நீங்கள் இவ்வளோ டெப்த் இருக்குல்ல, இந்த டெப்த்துக்கு போனீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு இடுப்பு லெவல் தான் வரும். அதுக்கு மேலே போக போக இப்போ எப்படின்னா அந்த ப்ளூ போகுது பார்த்தீங்களா, இப்போ இங்கேருந்து பாருங்கள், அந்த ப்ளூ போகிற இடத்துல அப்படியே டெப்த்து, இதெல்லாம் சடனாக டெப்த்தாக இருக்குது பாருங்கள், லைட்டாக இருக்குது, அப்படி சடனாக அங்கெல்லாம் சடன் டெப்த் இருக்கும், அப்படியே உள்ளே போக ஆரம்பிக்கும் ஆழமாக. இங்கெல்லாம் நீங்கள் எவ்வளோ நேரம்னா ஸ்பெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி தான் பீச்சு. மால்தீவ்ஸ் இந்த வெஸ்டின்னு சொல்லலை, இல்லை ஷெரட்டன் சொல்லலை, நீங்கள் மால்தீவ்ஸில் ஆயிரக்கணக்கான ஒரு ஆல்ரெடி நம்ம ஒரு பிளாகர் ஒருத்தர் இருக்கார், நம்ம வில்லேஜ் டேட்டா பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல், அவருமே நம்ம ஃப்ரெண்டு, ஃபேமிலி ஃப்ரெண்டு ரகுவன். அவர் சொல்லியிருந்தார் ஆயிரக்கணக்கான ஐலாண்ட் இருக்குது இங்கே மால்தீவ்ஸ்லன்னு. சொல்லுவோமேன்னு சொல்கிறாரோ ஒரு கவுண்டை அப்படின்னு நம்ம சொல்லும்ல, பல ஆயிரக்கணக்கில் அப்படின்னு அந்த மாதிரி சொல்கிறாருன்னு நினச்சேன். இங்கே வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க அவங்க ரஃப்லி ஒரு 1200 ஐலாண்ட் இருக்குங்க, அது மேலே கூட இருக்கும்னு இங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க. அப்போ உண்மையிலே அவ்வளோ ஐலாண்ட் இருக்குது, அவ்வளோ ரெசார்ட் இருக்குது. அதனால் நீங்கள் எங்கே வேணால் வரலாம். நீங்கள் இந்த வெஸ்டின் சொல்லலை, இல்லை ஷெரட்டன் சொல்லலை, எந்த ரெசார்ட் வேணால் வாங்க, எந்த ஐலாண்ட் வேணால் வாங்க, தங்குறதுக்கு எல்லா ரேஞ்சிலுமே ரூம் இருக்குது, எல்லா ரேஞ்சிலுமே இங்கே வந்து ரெசார்ட் இருக்குது. அதனால் கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு தடவை ட்ரை பண்ணணும். இப்போ நாங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் 360 அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஏஜென்சி மால்தீவ்ஸ்க்குன்னே ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார். உண்மையிலே வந்து ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணதுலேருந்து இங்கே வரைக்கும் தமிழ் ஆள் அவர். அதனால் ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணதுலேருந்து எல்லாத்தையுமே நிறைய காண்டாக்ட் இருக்குது, நிறைய ஃபுல் அண்ட் ஃபுல் மால்தீவ்ஸில் மட்டும் பண்ணுறாரு. அவர் மால்தீவ்ஸில் செட்டில் ஆகிற ஐடியல் இருக்கார். அந்தளவுக்கு வந்து ஒரு அதுவும் தமிழார் வேலை, கோயம்புத்தூர் நல்லா வந்து பயங்கரமாக கவனிச்சிட்டாரு. அதனால் அந்த ஒரு இதுவும் இருந்து நமக்கு. நீங்கள் வந்து கண்டிப்பாக மால்தீவ்ஸ்ன்றது உங்கள் லைஃப்பில் ஒரு தெரியாத நீங்கள் வரக்கூடிய ஒரு ஸ்பாட். மற்ற இடம்லாம் போயிருக்கோம் இல்லையா, லைக் வந்து இதுக்கு முன்னாடி போன இடத்துல நான் எந்த இடத்த சொல்லுவேன்னா, நம்ம மலேசியா போயிருக்கோம், சிங்கப்பூர் போயிருக்கோம், காஷ்மீர் போயிருக்கோம், அப்புறம் ஆலப்பி, இப்போ ரீசெண்ட் டைமில் போனதெல்லாம் சொல்கிறேன், கோவா கூட போயிருக்கேன், எல்லாமே போயிருக்கேன். ஆனால் ரொம்பலாம் கிடையாது, இவ்வளோதான். ஆனால் என்ன அப்படின்னா, நான் கண்டிப்பாக டாப் 5 இருக்குது அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நான் உங்களுக்கு மால்தீவ்ஸ் சொல்லுவேன். எனக்கு அந்தளவுக்கு பிடிச்சி போச்சு உண்மையிலே. இது ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, கோடி நம்மளால் முடியாது, பணக்காரங்க மட்டும் தான் போக முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படியான ஸ்பாட்டும் இருக்குது இங்கே. இதே இடத்துல பல லட்சம் ரூபாய்க்கான ரூமும் இருக்குது, சில ஆயிரத்துக்கான ரூமும் இருக்குது. அந்த அளவுக்கான 2 எக்ஸ்ட்ரீம் இங்கே வச்சுருக்காங்க. நல்ல ஒரு மெயின்டெனன்ஸோடு இருக்குது. உங்களுக்கு இந்த கடலை தவிர வேறு என்ன வேணும் சொல்லுங்கள். நீங்கள் வந்தீங்கன்னா நல்ல ஃபெசிலிட்டியோட ரூம்ஸோடு இருக்குது. கண்டிப்பாக மால்தீவ்ஸ் வரணும். நீங்கள் வாங்கன்னு சொல்கிறதா இருந்தால் என்னோடய ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு மால்தீவ்ஸாக தான் இருக்கும். அதுக்கடுத்து தான் நான் மற்ற ஊர் எல்லா ஊரையும் சொல்லுவேன். பாலி எனக்கு ரொம்ப பிடிச்சது. மால்தீவ்ஸ் வந்து ஃபஸ்ட், செகண்ட் வந்து பாலி. இப்போ நம்ம நிற்கிற இடம் இதுதான். இந்த இடத்துல இது டிபார்ச்சர் இங்கே தான் வந்து வர்றதும், இங்கே தான் ஃப்ளைட் வரும், அந்த சீப்ளைன் இங்கே தான் வரும், இங்கே தான் நம்ம கிளம்புறது இந்த இடம். ஸோ இங்கே பாருங்களேன், தண்ணியாக இருக்கா, இங்கே பாருங்கள் மீன். மக்களே இப்போ தான் அதோட டீட்டெயில்ஸ் கேட்டேன். ட்ரிகா ஃபிஷ்ஷாக இந்த ஃபிஷ் பேர். இங்கே பாருங்களேன் எவ்வளோ பக்கத்தில் இருக்குது, இங்கே தானே இருக்கும். இன்னும் சொல்ல போனால் அது இங்கே கரை இருக்கா, நம்ம இங்கேயே நடந்து வரலாம், ஸ்விம் பண்ணி வரலாம். இது வந்து ஒரு 4 feet டெப்த்தில் தான் இருக்குன்றாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இடுப்பு லெவலில் தான் இருக்குமா, அந்தளவுக்கு தான் இருக்குது. ட்ரிகா ஃபிஷ் இங்கே சுற்றிட்டு இருக்கா. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் குதிச்சிங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்குமா. எஸ்பெஷலி வந்து ஃபீமேல் ஃபிஷ் இருக்குல்ல, அது வந்து கண்டிப்பாக ஹியூமன்ஸ் வந்து அட்டாக் பண்ணுமா. நான் சொன்ன மேபி ஒரு பேபி பிஞ்ச் மாதிரி பண்ணுமா, ரொம்ப லைட்டாக பண்ணுமா, இல்லை ஹர்ட் பண்ணுற மாதிரி கிடைக்குமா. ஹர்ட் பண்ண கிடைக்கும். வந்து நார்மலாகவே ஹியூமன்ஸ் பல் மாதிரியே இருக்கும், அது பெரிய பல்லாகவே இருக்கும். கடிக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு ஹர்ட் ஆகிடும், ப்ளட் வரும்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு சொல்கிறாங்க. பார்க்க இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இந்த மீன். இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் லென்ஸ் மேலே விரல் வச்சுட்டேன். இதோ இப்போ நம்ம அந்த பார்க்குற அந்த பிளேன் இருக்குல்ல, அதுதான் இப்படி சுற்றி வரும். குரு படத்தில் கமல் போகிற அந்த ஒரு பிளேன் மாதிரி இருக்குது. பறந்தாலும் விடமாட்டேன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பிளேன் நினைக்கிறேன். இது குட்டியாக க்யூட்டாக இருக்குது. ரொம்ப தூரம் போன மாதிரி இருக்கா, ஆனால் நம்மளுக்கு ஆக்சுவலாக பக்கத்தில் தான் போயிட்டுருக்குது. நல்லா சத்தம் கேட்குது. அப்படியே யூட்டன் அடிச்சுட்டு
ப்ரொசீஜர் நினைக்கிறேன். எல்லோரும் வந்து வரும்போது ரிசீவ் பண்ணணும், அதே மாதிரி வழி அனுப்பணுன்றது இங்கே ப்ரொசீஜர்னு போல இருக்குது. அதனால் வந்து எல்லோரும் அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ வந்து இவங்க வராங்க போல். ஸோ நம்ம கிளம்பலாம், அவ்வளோதான். தேங்க்யூ. Hi. So slowly. Yeah. What's your head fine? மால்தீவ்ஸோட ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சுது. செக்இன் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சது. டிக்கெட்லாம் வாங்கியாச்சு. இப்போ வந்து வெயிட்டிங் ஃபார் போர்டிங் 2:30க்கு. ஸோ வந்து என்ன சாப்பிட்றீங்க? காஃபி ஐஸ்கிரீம். நல்லா இருக்கா? காஃபி ஃப்ளேவரா? எப்படி இருக்குது? நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பர். ஸோ வந்து இங்கேருந்து அடுத்து ஸ்ரீலங்கா. இன்னும் நம்மளுக்கு ஒரு 30 மினிட்ஸ் இருக்குது. 30 மினிட்ஸ் இங்கே தான் உட்காந்துருக்கணும். பட் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஒய்ஃபை இருக்குது, ஃப்ரீ ஒய்ஃபை ஏர்போர்ட்டில். 2 ஹவர்ஸ்க்கு தராங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரீ ஒய்ஃபை. ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட்டில் கூட அது மாதிரி இருந்துச்சு. 2 ஹவர்ஸ் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் அதெல்லாம் பத்துவா நமக்கு. நம்ம வெயிட்டிங் பீரியட் வந்து 7 ஹவர்ஸ் இருக்குது ஸ்ரீலங்காவில். என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. சரி, அங்கே போய்ட்டு பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ஸ்ரீலங்கா வந்தாச்சு. ஸ்ரீலங்கா ஏர்போர்ட் இறங்கி உள்ளே வந்தோடனே நம்ம வெயிட்டிங் பீரியட் எவ்வளோ நேரம் இருக்குமா? 7 ஹவர்ஸ். இப்போ நம்ம என்ன டைம் இறங்கி போனால் 5:30 மணி. நம்மளுக்கு அடுத்த ஃப்ளைட் எப்போ தெரியுமா? நைட்டு 12:30 மணிக்கு, 12:40க்கு தான் அடுத்த ஃப்ளைட்டு. ஸோ போகும்போது ஆக்சுவலாக இருந்துச்சு, என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் சுற்றி வந்துட்டு இருந்தோம். போகும்போது 7 மணி நேரம் கேப் இல்லை, ஒரு 4 ஹவர்ஸ் கேப் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து 7 மணி நேரம் கேப்பு. அப்போ தான் ஒரு கன நேரத்தில் ஒரு யோசனை வந்து அங்கே ஒரு லான்ச் இருந்துச்சு. லாஞ்சில் கேட்டால் அவங்க வந்து பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புள்ஸ் மட்டும் தான் சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்ககிட்ட கேட்டால் இன்னொன்று எக்கானமிக்கு தனியாக இருக்குது, அங்கே போய் கிளம்புங்க. லான்ச் வந்து மோஸ்ட்லி ஃப்ரீயாக இருக்காது. சில பர்டிகுலர் கார்டு வச்சுருப்பாங்க. லைக் வந்து சில பேங்க் கார்டுலாம் இருக்கும். அந்த கார்டுக்கெலாம் எலிஜிபிள் இருக்குது. அவங்க இவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் ஆஃபர் இருக்குது. அவங்களாம் வந்தாங்கன்னா ₹2 ஸ்வைப் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஃபுட்டு இருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், ஒய்ஃபை இருக்கும், அந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு லான்ச் ஒன்று இருக்குது. அது எக்கானமி. அது நீங்கள் வேணாம், இந்த கார்டு உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் பேவும் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம சென்னையில் ஆக்சுவலாக கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி. பட் இருந்தாலும் ஓரளவு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து விசாரித்தா ₹2000 இந்த லான்ச் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தருக்கு 3 ஹவர்ஸ்க்கு 3 ஹவர்ஸ் கொடுத்துட்றாங்க. 3 ஹவர்ஸ்க்கு உங்களுக்கு ஒய்ஃபை இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நாங்கள் உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி சோஃபா இருக்குது. 3 ஹவர்ஸ்க்கு ஒய்ஃபை இருக்குது. இந்த மாதிரி சோஃபாஸ் இருக்குது ஃபுல்லாகவே உங்களுக்கு. ப்ளஸ் வந்து இது ரெஸ்டாரண்ட்டும் சேர்ந்துருக்கலாம். பஃபெட் மாதிரி நீங்கள் எப்போ வேணால் ஃபுட் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி அல்டிமேட்டாக வேறு என்ன வேணும் சொல்லுங்கள். ஃபோன்லாம் சார்ஜ் போட்டுக்கலாம், நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிக்கலாம், நெட்டு ஒய்ஃபை யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு 3 ஹவர் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். 2000ன்றது மோர் ஒர்த்துன்னு நினைக்கிறேன். கைஸ், அதுக்கப்புறம் பெரிய சம்பவம் நடந்து போச்சு. நாங்கள் ஆக்சுவலாக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியுமே எந்த அப்டேட்டும் வரல ஃப்ளைட்டு பற்றி. சரி என்னடான்னு சொல்லிட்டு ஒரு 3-4 ஹவர்ஸ் கழிச்சு போய் கேட்டால் வந்து ஃப்ளைட் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க. டியூ டு ஏதோ வெதர் கண்டிஷனால் பயங்கரமாக சண்டைலாம் போட்டோம். பட் எந்த ஆப்ஷனும் அவங்களால கொடுக்க முடியல. எந்த பதிலும் ப்ராப்பராக அவங்க சைடில் இல்லை. ரொம்ப சண்டை போட்டோம். எங்கள் கூட வந்த சக பேசஞ்சர்ஸும் சண்டை போட்டாங்க. எதுவுமே வேலைக்கு ஆகலை. இப்போ என்ன தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் வந்து எங்களுக்கு ஏர்போர்ட் வெளியே வந்து நியர்பை வந்து ஹோட்டல் இருக்குது. ஸ்ரீலங்காவில் நியர்பை ஹோட்டல் இருக்குது. நீங்கள் அங்கே நைட் ஸ்டே பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்னிங் ஃபஸ்ட் ஃப்ளைட்டில் உங்களுக்கு நாங்கள் சென்னை அனுப்பிச்சிடுறோம் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. பட் வேறு ஆப்ஷனே இல்லை எங்களுக்கு. அங்கே தங்கி தான் ஆகணுன்றனால நாங்கள் வந்து ஒத்துக்கிட்டு வந்துட்டோம். பட் எங்கள் கூட வந்து சில பேரில் வந்து சில ரொம்ப எமர்ஜென்சிங்க, மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக தான் நாங்கள் சென்னை போயிட்டுருக்கோம் அப்படின்னு மாதிரிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் வேறு வழியில் ஒத்துக்கிட்டு வந்து நைட்டு வந்து அந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் 4 o'clock கிளம்பி 6 o'clock ஃபஸ்ட் ஃப்ளைட்டில் நாங்கள் சென்னைக்கு வந்துட்டோம். மால்தீவ்ஸ் சீரிஸ் இதோடு முடியுது. பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.